அடர்ந்த மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் இருந்த ஆதிமூர்த்திப்பட்டி. அங்கே மக்கள் அனைவரும் கருப்பாயி அம்மனை தாயாய் நினைத்து வணங்கினார்கள். அந்த கிராமத்தில் மாயாண்டி என்ற வேட்டைக்காரன் வாழ்ந்தான். வலிமையும் தைரியமும் இருந்தாலும் அவனது மனதை ஆட்கொண்டது பேராசை. காட்டில் காணும் எல்லாவற்றையும் தனக்கே சொந்தம் என்று நினைத்தான். மலையின் உச்சியில் இருக்கும் அபூர்வ மூலிகைகளின் ரகசியத்தை அவன் அறிந்தபோது அதிலிருந்து செல்வம் சேர்க்க வேண்டும் என்ற பேராசை மேலும் பெரிந்தது. ஒரு நாள் கோயில் பூசாரி அவனை எச்சரித்தார். மகனே, அங்கே போகக்கூடாது. அது தெய்வத்தின் எல்லை. அந்த எல்லையை மீறினால் உன் பாதங்கள் இனி இந்த பூமிக்கு திரும்பாது. ஆனால் பேராசை கண்களை மூடுகிறது. மாயாண்டி அந்த வார்த்தைகளை புறக்கணித்தான். நடுநிசியில் அவன் கோயிலின் எல்லையை தாண்டி முதல் அடியை வைத்த அந்த நொடியில் மலையெங்கும் ஒரு பெரும் அதிர்ச்சி. அக்னி கோபத்துடன் கருப்பாயி அம்மன் அவன் முன் தோன்றினாள். அவளது கண்களில் மின்னல் பறந்தது. மனிதனே, நீ அளவுக்கு மீறிய பேராசை கொண்டு தெய்வத்தின் நம்பிக்கையை மீறினாய். இனி உன் கால்கள் இந்த எல்லையை கடக்க முடியாது. அந்த நொடியே மாயாண்டியின் கால்கள் தரையில் புதைந்தன. அவன் அலறினான், மன்றாடினான். ஆனால் கருப்பாய் அம்மன் அவனை மன்னிக்கவில்லை. அவன் அங்கேயே பேராசைக்கான சின்னமாக கால்கள் பூமிக்குள், உடல் வெளியில் ஒரு சிலையாக நின்று விட்டான். இன்று அந்த இடமே பாதம் புதைந்த கருப்பாய் அம்மன் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. பேராசை மனிதனை